அதை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. முதல்ல தண்ணி கண்டெய்னருக்குள்ளே வர காரணம் என்ன, புல்லட் பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச டேப்பு கொண்டு போய் ஒட்டுவாங்க. முதல்ல ஹீரோயினோட மொபைலை வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் போகாது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலை அடிக்கும். அந்த அலை மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விழுந்துடும். அதனாலே இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஹீரோயின்ட்டு ஒரு பேக் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு பட்டன் ஃபோன் கிடச்சிருக்கும். அந்த பட்டன் ஃபோனை வச்சு அந்த சிம்மை மாற்றி போட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நம்ம ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடுவார். அட்டன் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்டு வந்து சொல்லுவாங்க, என்னென்னா இந்த மாதிரி நான் ஒன்று வந்து அடுத்த டைம் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்னு தெரியாது, எதுக்கும் நீ கவனமாக இருந்துக்கோ, நம்ம கரெக்டாக தான் போய் சேருவோமா, ஒட்டுக்காக தான் நம்மளை கொண்டு போய் விடுவாங்களா அப்படின்னு தெரியாது, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், அடுத்த டைம் நான் உன்னை பார்ப்பேனா என்ன எதுன்னு தெரியாது, ஃபோன் கூட பண்ணுவேனான்னு தெரியாது, நீ உன்னை பார்த்துக்கோ, நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மழை வர போகுது. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா